ஒரு பக்கம் சொல்றாரு டிஎம்கே ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு. நம்மளுக்கு கேட்கும்போது டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50 டிஎம்கே எப்படா டிவிஎஸ் 50 ஆச்சுன்ற மாதிரி அது நம்ம காதல விழுந்தது. டிவிஎஸ் 50 டிவிஎஸ் 50ங்கிறாரு. சரி நமக்கு ஒண்ணு விளங்கல. அவங்களால தற்கூறிக்கிட்டே போய் கேட்டு வந்து ஒரு தற்கூறிக்கிட்டே போய் கேட்டேன், என்னடா தற்கூறி உங்க ஆளு டிவிஎஸ் 50ங்கிறாரு, ஏற்கனவே கொக்கோ கோலாக்கெல்லாம் விளம்பரம் பண்ணாரடா, இப்ப டிவிஎஸ் 50 பிராண்ட் நம்ம ஸ்டார்டாரடா, என்ன வெறுப்பேத்திரியா, டிவிஎஸ் 50 இல்லடா அது தீய சக்தி அப்படின்னா. நம்ம கேட்டோன்னே டிவிக்கு ஒரு தூய சக்தினாரு, அதை கேட்டியாடா அப்படிங்கிறான். என்னடா இவன் பரிசுத்தாவிக்கும் தூயாவிக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு அப்படியே ஒரு ஒரு கனவு உலகத்துக்கே போயிட்டேங்க நானு. பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் தான் போட்டியே. எனவே மக்களே, பரிசுத்த ஆவியான டிவிகேவை நோக்கி வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்க போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டிச்சேரி கூட்டத்துல பார்த்தா இவர் உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு, இவர் பக்கத்துல 2 பேரும் முட்டி போட்டுக்கிறாங்க. முட்டி போட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது தற்கொலை வருமா குறிச்சி பிடிச்சி கீழே தள்ளி விடுவோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஒரு பாட்டு எடிட் பண்ணி போடுறாங்க. கர்த்தரே நீ பாடு, நீ கீழே இருக்கவங்களா ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கத்துறான். இதெல்லாம் என்ன அப்படின்ற